இந்த வீடியோவை வழங்குவோர் Phonics Power கோடம்பாக்கம். Discover the joy of learning English the fun way. மகள் உனக்காகவே மலரை நான் பறித்தேனே மகள் உனக்காகவே மலரை நான் பறித்தேனே மகள் உனக்காகவே மலரை நான் பறித்தேனே உன்பாதே மலை நான் பணியே வந்தேன் உன்பாதே மலை நான் பணியே வந்தேன் உன்பாதே மலை நான் பணியே மனமென்ன குணமென்ன கவி கமலங்களுக்கு உன்னுடைய மகள் தேவகி ரோகிணிய மனதார வாழ்த்துங்களப்பா. மகளே தேவகி, அப்பா. மகளே ரோகிணி, மகளே கம்சா, அப்பா. என்றும் என்றென்றும் இறைவன் அருள் பெற்று நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று அண்ணா, நீங்களே எங்களை வாழ்த்துங்க. வாழ்க 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 பல்லாண்டு. அப்பா, தந்தையே மங்காத தீபம் போல் சிங்கார சிம்மாசனத்தில் வீட்டிருக்கும் மக்களுடைய குறையை தீர்க்கும் என்கிறது தந்தையே. எங்கள் இருவரையும் அடைத்த காரணம் தான் என்ன? உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை அம்மா. என்னப்பா? நாட்டு மக்களுடைய குறையை நான் தீர்த்து விட்டேன். ஆனால் மேற்க மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும் அல்லவா? கடமையா? ஆமா. என்னப்பா கடமை? உங்களுடைய இருவருக்கும் திருமணம் செய்ய வேண்டுமா? அதுதான்மா என்னுடைய திருமணமா? ஆமா. அப்பா, கார்பூத்த மேகம் போலவும் காற்று இல்லா கடல் போலவும் பார்த்தித்த களம் போலவும் அமைதியாக இருக்க வேண்டிய நீங்கள் இப்பொழுது ஆனந்தமாக இருப்பதற்கு காரணம் திருமணம். தந்தையே, இதை பாருங்களப்பா, நானும் என்னுடைய தங்கையும் சில காலம் சுதந்திர பறவையாக வாழ வேண்டும் என்று எண்ணிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது திருமணம் என்பது எங்களுக்கு வேண்டாம். அண்ணனுக்கு திருமணம் செய்து அழகு பார்க்க வேண்டும். என்னப்பா வயசாயிடுச்சு எங்களுக்கு, இதுக்குள்ள எங்களுக்கு திருமணம். அம்மா, திருமணம் வேண்டாம். எடுத்து சொல்லுங்கம்மா. ஏண்டி திருமணம் வேணாம் சொன்னீங்க? கல்யாணம் ஆனானே டவுட் ஆகுது. நீங்க ரெண்டு பேரும் யாரா லவ் பண்றீங்களா? ஏய், லவ் பண்ண பரவாயில்லை, யாரையும் இஷ்டிக்கிட்டு வராதீங்க. ஏய், ஏமா குழந்தைகளை பார்த்து அப்படி சொல்றேன். நீ வாங்குவீங்க. டவுட் ஆகுது. அமைதியா இருங்க. யாருடைய மகள் இந்த வட்ட மதுராபுரி நாட்டை திட்டம் போட்டு அரசாட்சி செய்யக்கூடிய கம்சனுக்கு தங்கையடா. நாங்களா தவறான பாதைகள் செய்வோம். வேண்டாமடா, வேண்டாம். எங்களிடத்தில் ஆண்கள் நெருங்கவே முடியாதுடா. நெருப்பா? ஆமா, நாங்க நெருப்பு. எவனா தண்ணி ஊத்திட்டு போடுவான். ஏய், அமைதியா இருங்க. போதும். கிட்ட கூட நெருங்க முடியாது. ஏனென்றா ஏன் உடன்பிறந்த அண்ணன் எங்களுக்கு இருவரையும் அப்படி வளர்க்கவில்லை. அடடா. பெண்ணாக பிறந்தவனுக்கு இருவரை இரண்டு கண்கள் போல எங்களை பாவித்திருக்கிறார். அம்மா, ஏய், டேய், என்னடா? மோர் போட்டுக்கிட்டு ஆவல ஐயா. கொஞ்சமா சாப்பிட வேண்டியதானே? என்ன பண்றது? அம்மா, நீ வேண்டாம்மா. அப்பெல்லாம் சொல்லவே கூடாது. காலகாலத்துல திருமணம் செய்தி. ஆமாமா. ஒரு பேரு பொண்ணு பாக்கலீங்கடா. அம்மா சொல்லுங்க. பேர பிள்ளைய பார்க்கணும்னா அண்ணனுக்கு திருமணம் செய்து வைங்க. அண்ணனுக்கு குழந்தை பிறக்கும். ஏண்டி அப்படிலாம் பேசுறீங்க? அம்மா, இதை பாருங்கம்மா. சொல்வதை கேளுங்கம்மா. அப்பாதான் எதை எங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று உரைக்கிறார். இன்னும் கொஞ்ச காலமா அண்ணனுக்கு போய் காலம் அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா. பேசுறீங்க. நீங்க தான் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்படிலாம் பேசக்கூடாதுமா. தாய் தந்தை சொல்றாங்கன்னா அவங்க வார்த்தை எடுத்து பேசக்கூடாது. ஒரு வீட்டுல கிண்ணி இறக்க சொல்ல காலை மணி கண்ணிடா. கண்ணியா? காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேரனோ பேத்தி எடுத்து கொடுத்தீங்கன்னா அம்மாவும் ஐயாவும் பார்த்துட்டு அவங்க பாட்டு போய் சேருவாங்க. எங்கடா போய் செய்வாங்க? ஒகேனக்கல் டூருக்கு போவாங்க. பாயமுட்றா. அம்மா, அப்பா, ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் 7 பருவங்கள் என்று உரைப்பார்கள். பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிலம் என்று உரைப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எங்கள் இருவருக்கும் காலகாலத்தில் திருமணத்தை செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசை. திருமணம் என்பது வேண்டாம். நானும் என் தங்கையும் மலரோடு சென்று வருகிறோம். அப்பா, தவறாக நடக்க வேண்டாம். வருகிறேன். அண்ணா, போயிட்டு வரேன். ஆகட்டும், ஆகட்டும். அப்போ மகளே கம்சா, தங்கைகள் திருமணம் என்று உரைத்தவுடனே மறுப்பு தெரிவித்து சென்று விட்டார்கள். அவர்கள் போனால் போகட்டு விடுங்கப்பா. அப்பா,
எனக்கு திருமணம் செய்து வைங்கப்பா. டேய் கம்சா அறிவிருக்கடா உனக்கு ஆரிய கூத்தானால காரியத்துல கண்ணாகறாயா. டேய் டேய் ரமேஷ் ஐயா படுபாவிங்க ஏங்க ஏங்க திருத்தமிங்கள கூட அனுப்புனா அவனோட சேர்ந்துகிட்டு கும்மால் அடிக்கிறீங்களாடா. பண்ணியோட பண்ணி சேர்ந்தா என்ன ஆகும் ஐயா? டேய் அப்ப நான் பண்ணியா இல்ல ஒரு டேய் கம்சா அப்பா கண்ட பெண்களை பார்ப்பதும் அவர்களுடைய கற்புக்கு பங்கம் விளைப்பதும் கொடுமை செய்வதும் கொலை செய்வதும் இப்பேற்பட்ட காரியத்தை செய்து வருகிறாய். உனக்கென்று ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் அவளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று நினைக்கும் பொழுது என் மனம் வேதனைப்படுகிறது. டேய் உன்னுடைய வாழ்க்கையிலே திருமணம் என்பதை மறந்துவிடு. போய்விடுத்து அப்படி என்றால் எனக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டீர்கள்? முடியாது. அப்பா அது போனால் போகட்டு விட்டு தள்ளுங்க. அதை நானே பார்த்து கொள்கிறேன். இந்த வலுகிறோம் இந்நாட்டை சீர சிறப்போடு இந்த வடமதுராபுரி அரசாட்சி புரிந்து வருகிறீர்கள். ஆமாண்டா. உங்களுக்கோ வயசாகி விட்டது. ஆகினால் தந்தையே என் நாட்டை எனக்கு மணிமணி சூட்டி வைங்கப்பா. டேய் கம்சா நாட்டு மக்களை கண்களாக நினைக்க வேண்டும். ஆனால் நீயோ புண்களாக நினைத்து மக்களை மக்களாக நினைக்காமல் மக்களாக நினைத்து வருகிறாய். அப்படி இருக்க பொழுது உனக்கு நான் முடிசூட்டி என் நாட்டை அரசாள செய்தால் நீ என்ன செய்வ தெரியுமா? நாட்டை சுடுகளாக மாற்றி விடுவாய். என் உடலில் உயிர் இருக்க வரை உனக்கு மட்டும் என் நாட்டை மணிமுடி சூட்ட முடியாது. ஆமா என்னடா ராஜா அப்பா ஏதோ கோபத்துல பேசுறாரு. அவரை விட்டு தள்ளுங்கம்மா. சொல்லுப்பா. என்னை எப்படிலாம் வளர்த்துங்க. நான் நானும் அன்பு பிள்ளை ஆசை பிள்ளையாயிற்று. அம்மா அப்பா கிட்ட எடுத்து சொல்லி எப்படியாவது இந்நாட்டு எனக்கு மணிமணி சூட்ட சொல்லுங்கம்மா. என்ன வந்து சொல்றடா? டேய் நீ எங்கடா ஒழுங்கா இருக்கற? ஏன் பேச்சு கேக்குறடா டேய்? அவரே பேச்சு விட்டுரு. பெத்த தாய் இருக்கறே. ஏன் வார்த்தை கேட்க மாட்டேன்றியடா டேய்? குடிப்பதும் கும்பல் அடிப்பதும் கண்ட பெண்களை கற்பழிப்பதுமா இருக்கீங்க. உன்னை நம்பி எப்படி அந்த நாட்டை உங்ககிட்ட ஒப்படைக்க முடியும்? அம்மா நாட்டை இடத்தில் ஒப்படைக்க முடியுமா? முடியாதா? முடியாதுடா. முடியாது. முடியாது. முடியாதுடா. முடியாது. சொல்லத்தக்குமா நிறுத்திடி. ஆசிஷனா அது ஒரு சொல்லி போடுறானுங்க. 10 மாதம் சம்பந்தம் ஒண்ணு பெத்தலடா. நான் பால் விட்டு சீராட்டி ஊர் உலகத்துல யாரும் வளர்க்க 10 மாசம் பெற்றுவாடா தாயின்ற பட்டம் கச்சுது. வெத்துக்காத இந்த மலடி மலடி 10 மாதம் கருவுல இருக்காங்க. அதானே ஒரு ஏசி உண்டா? ஏசி உண்டா? ஒரு ஃபேன் உண்டா? ஒரு கலர் டிவி உண்டா? ஒரு ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு உண்டா? விளையாட்டுக்கு ஒரு சைக்கிள் உண்டா? உள்ள ஒண்ணு கிடையாது. மனங்கட்டு போன குடிப்பதற்கு ஒரு மானிட்டர் உண்டா? அச்சு தல்றாயா சவுட்டுக்கோ மனாவியா துட்டு லோரி ஏத்திட்டு வயித்திலே சாவடி இப்படி பேசுறீ. அட சண்டாளா எனக்கு பெருத்த சந்தேகம்டா. என்னங்க? நீண்ட நாட்களாகவே இருந்தது. என்ன எங்க அப்பா குண்டாகறான். ஆமா. எங்க அம்மா குள்ளமாகறா. நான் எப்படி ஆகறேன்? கலப்படமா என்னவோ? டேய் பாவி இது இரக்கமில்லாம இப்படி பேசு. நான் எப்படி இருக்கறேன்? எனக்கு ஒரு ஆச்சங்க, எனக்கு ஒரு ஆச்சா. சப்பையாகறே. டேய் ஆமா.
தார சப்ப சப்ப ஏய் ஆச்சு நறுவ உயரமாக இருக்கிறேன் ஆமா ஆமா அப்படி இருக்கும்போது ஏண்டி இந்த கருவுக்கு நான் காரணமானது நான் பிறந்தேனே அந்த கருவுக்கு காரணம் யாரு எங்க அப்பா குண்டாங்க நான் ஒல்லியாகறான் ஜவ கூட போடு ஒரு மஞ்சாச்சி கிடா உங்களுக்கு மஞ்சாச்சி என்னடா சொல்றது கேளுடா இல்லடா உங்களுக்கு ஆசை மஞ்சாச்சி கிடாயா உனக்கு துரோகம் மாட்டியா எனக்கு துரோகம் மாட்டியா இல்லடா நான் தொம்மா உங்க அம்மா வச்சுக்கிறேன் ஓப்பன் ஆடியா நீங்க வரடா பாரு அவங்க பெரிய பாவம் அப்பா பாவம் டேய் லைட் ஆபரேட் உட்கார்ந்து தூங்குறேன் நான் கும்புறேன் மயிலே மயிலே நான் இறங்கி போடுமா நம்ம தான் படுக்க வச்சு நாலு பிடிக்கணும் மகனே அப்பா எல்லா கதையிலும் நீயே கும்புற இந்த கதையில் தான் வருது உங்களுக்கு வாடா ராஜா. ஒரு அடி வாங்கிக்கப்பா என் மகன் குடும்பக்காரன் தான் கொலகாரன் தான் பெண்களோடு சல்லாசமா இருக்கிறவன் தான் ஆனா என் மேல பாசம் உள்ள உண்டு அப்பாவை அடிக்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல அம்மாவை அடிச்சுக்கிறான் ஏன்டாடி உன்னை எப்படி எல்லாம் வீட்டுல பாதுகாக்கிறேன் எல்லாம் பார்த்த சார் என்ன அடிக்க சொல்றேன் வாத்தியாத்தா துரோகமான செம டென்ஷன் ஆகிற வாத்தியார் மேல அந்த ஆளு வெளியே வந்தா நீ போட்டு வச்சிருவேன் அப்பே கேக்குற இந்த வேச்சை எனக்கு குத்துனா நேரம் கூப்பிட்டு பத்துட்டு பண்ணி வீட்டுக்கு காலைல பால் நினைச்சு சாவடிக்கிற வீட்டுக்கு வாங்க வருடா வாடா போட்டு பேச்ச விட மாட்டாருல ஐயா மயிலே மயிலே நான் இறங்கி போடாது நம்ம தான் படுக்க வச்சு நாலு பிடிக்கணும் என்ன இப்படி இறங்கு இறக்க கூடாது